வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்காய் கூட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்காய், கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம். ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து முருங்கைக்காய் சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் முருங்கைக்காய் வேகிறதுக்கு. கொஞ்சம் கலந்து விட்டு அடுத்து ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு கொதித்து முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்து கிளறி விட்டு சிம்பிளான முருங்கைக்காய் கூட்டு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.